இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா சௌபாக்கியா ஸ்கைரோ மாடல் டவர் ஃபேனோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஃபேன் நமக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்காம இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்றது தெரியும். இந்த ஃபேன் வாங்கலாமா வேணாமாங்கன்றத இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. பாக்கியா, நீ இங்கேயா இருக்க? அட்டா பாவிகளை அடிக்கிற வெயிலுக்கு அவன் என்ன பண்றேன்னு தெரியாம தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. மூளையில தூக்கி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை ஃபேனை போட்டுட்டு தூங்குனாலும் காத்து வர மாட்டேங்குது. சரி, ஏசியத்தை இஎம்ஐல வாங்கி தொலைவு கொண்டு போனா 25,000 35,000ங்கிறாங்க. வாங்கிட்டு வந்து வச்சிடலாம்னு பார்த்தா கரண்ட் பில்லு 5,000 6,000ன்னு வருது. எவன் கட்டுறது? அதுக்கு தான் இந்த சௌபாக்கியா ஸ்கைரோ மாடல் டவர் ஃபேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 140 வாட்ஸ் அலுமினியம் காயில்டு மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் பிளாஸ்டிக்கில் ப்ளோவர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏசியில் இன்டோர் யூனிட்லலாம் வர அந்த ப்ளோயர் டைப் தான், ஆனால் அவ்வளோ பெருசு கிடையாது. இது அதிலே கொஞ்சம் சின்ன டைப்பு. மேலே ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் யூனிட்ஸு, ஸ்பீடு கண்ட்ரோலு, ஸ்விங் கண்ட்ரோலு. அப்படியே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன மோட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணும். உள்ளே இருக்கிறது அவ்வளோதான். 1200 ஆர்பிஎம் வரைக்கும் இது சுத்தம். காற்று சும்மா ஜில்லுன்னு வரும், காற்று ஓட்டமாக இருக்கும். டவர் ஃபேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் லெவல் 3 இருக்குங்க. 1 2 3. அதாவது மற்ற ஃபேன்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோன்னே 1 2 3ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதில் மட்டும் எடுத்தோன்னே 3வது ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமரோட மனசை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஆசிலேஷன் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த மோட்டர் டர்ன் பண்ணி விடும். அதுக்கு தான் இந்த சுவிட்ச். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நேராக மட்டும்தான் வரும். இந்த ஃபேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே 5 கீழே 5ன்னு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் காற்றை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது வித்தியாசம் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்குன்றதே தெரியாது. நீங்கள் இந்த ஃபேனை வாங்க போறீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்புறம் பெரிய பிரச்சனைகளை பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் இந்த ஃபேனை பார்த்துட்டு இது ஏர் கூலர்னு நினச்சிக்கிறாங்க. ஏர் கூலர் கிடையாது. ஏர் கூலருக்கும் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், தண்ணி ஊற்றணும். இதில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. இது வெறும் ஃபேன் தான். இது பின்னாடி பக்கத்து இருக்கிறது தான் ஏர் வென்ட்ஸ். இது வழியாக தான் ஏரை உள்ளே இழுத்து நமக்கு இந்த பக்கத்தை ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். இதில் 140 வாட்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணினா கூட ஒரு யூனிட் 1.5 யூனிட் தான் செலவாகும். ஆனால் ஒன்று, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் பயங்கரமாக டஸ்ட்டு சேரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம கலட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இது ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஒருத்தர் 2 பேருக்கு வேணால் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகும். தலைக்கு குளிச்சிட்டோம், ஈரமாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் இதை போட்டோம்னா நமக்கு கூலிங்காகவும் ஏர் வரும், தலையும் சீக்கிரம் காயும். நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ப்ளோயரு, மோட்டரு எல்லாமே நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது போக வேறு எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. மோட்ரு நீங்கள் மாற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 அந்த ரேஞ்சில் வரும். இது ஃபுல் பிளாஸ்டிக்ன்றனால நம்ம கீழே வெளில போட்டுறாமல் வச்சுக்கணும். கீழே போட்டிங்கன்னா மேலே உள்ள பாடிக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. ஆனால் உள்ள ப்ளோயர் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளோயர் உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 500 செலவாகும். சௌபாக்கியன்றதுனால இல்லை, இண்டிவிஜுவலாகவே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளோயர் ஓடுறப்போ நமக்கு பெருசாக நாய்ஸ் கேட்காது. பட் அந்த காற்று நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோம்னா காற்று நம்ம மேலே நல்லா ஃபோர்ஸாகவே அடிக்கும். இதில் காற்று எந்த அளவுக்கு வருதுன்றதை வேட்டியை பறக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். வேட்டி நல்லா பறக்குதா, எந்த அளவுக்கு பறக்குதுன்றதை பார்த்துக்கங்க. இது ஃபுல்லில் ஓடுறப்ப கேட்குற சவுண்டு. இது மீடியம், இது லோ. அவ்வளோதாங்க மேட்ரு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இதை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, என் ஒரு ஆளுக்கு மட்டும் காற்று வந்தால் போதும், எனக்கு அடிக்கடி வேர்க்கும், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு ஜில்லுன்னு காற்று வாங்கணும், கரண்ட்டு பில்லும் இழுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு இது சூட்டுங்க. இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். இதில் இருக்க பஞ்சாயத்து என்னென்ன பஞ்சாயத்துலாம் இருக்குன்றதை பார்த்துருவோமா? பஞ்சாயத்து நம்பர் 1, இது ஒரு சின்ன ஏரியாவுக்கு தான் இது ஏர் ஃப்ளோ வரும். எங்கள் ஏரியாவுக்கு வந்து போடுறா அப்படின்னீங்கனாலும் அவன் வரமாட்டேன். நம்ம தான் அவன் இருக்கிற ஏரியாவுக்கு போய் காற்று வாங்கணும். பஞ்சாயத்து நம்பர் 2, அப்புறம் எப்படியும் 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் தூசி அடையும் ப்ளோயரில் பூரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா கலட்டி ப்ளோயரை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் பஞ்சாயத்து நம்பர் 3, இது இந்த டவர் ஃபேனில் மட்டும் இல்லை, எல்லா டவர் ஃபேன்லேயுமே இருக்கிற பஞ்சாயத்து. என்னன்னா இதில் அலுமினிய காயில் மோட்ரு தான் கொடுப்பாங்க. நீங்கள் நைட்டு பகல்னு போட்டு பார்க்காம இழுத்து ஓட்டுனீங்கன்னா 1.5 வருஷத்தில் எப்படி மோட்ரு போயிடும். அப்புறம் நீங்கள் மோட்ரு மாற்றுற மாதிரி இருக்கும். மோட்ரு ரொம்பலாம் காஸ்ட்லிலாம் இல்லை, ஜஸ்ட்டு 1200 தான் வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 4200 வரைக்கும் வருது ஆன்லைன்லேயே. இதுவே நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் கேட்டீங்கனாலும் இதே ரேஞ்சுக்கிட்ட தான் வரும். முன்ன பின்ன பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே எல்லாரும் ஓடிடக்கூடாது, அதெல்லாம் இங்கே நடக்காது. எல்லாரும் லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.